இந்த கோயிலில் உங்களுக்கு என்ன ஈடுபாடு? கோயில் ஆரம்பமான காலத்தில் துவக்கம் எங்கண்ட சமூகத்தையும் சேர்த்து கோயில் கட்ட வேண்டுமென்று இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் விரும்பினபடியால் நாங்கள் அதில் ஈடுபாடு கொண்டு செயல்பட துவங்கினோம். எத்தனை குடும்பங்கள் இந்த இடத்து இருக்கிறார்கள்? நாங்கள் ஆரம்பிக்கக்குள்ளே ஒரு 30-35 குடும்பம்தான் இருந்தது. இப்போ 11 வருஷத்துக்கு முதல் இப்போ கிட்டத்தட்ட 100க்கு மேலே குடும்பங்களுக்கு இந்த சமயத்தை பின்பற்ற குடும்பங்கள் சைவ சமயத்தை பின்பற்ற அதிகமான பேர் இங்கே கோயிலுக்கு வழக்கமாக வருகிறார்கள். இப்போ 90% வருவார்கள். சிலர் தினத்துக்கு தினம் வருவார்கள். பெரும்பாலானவர்கள் வெள்ளிக்கிழமையில் இப்போ குளிர்காலம் என்றபடியாக கொஞ்சம் இந்த பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்குற நாங்கள். அவர்கள் தான் பஜனையை பாடுவார்கள். பெரியோர்கள் நேரம் இருந்தால் பஜனை பாடுவார்கள், அடுத்த வாரம் பாடுவார்கள். பிள்ளைகளுக்குத்தான் முன்னுரிமை. சில இடங்களில் சிவா விஷ்ணு கோயில்கள் சேர்ந்து நடக்கின்றது. இங்கே இது மந்திர், இது சிவா மந்திர், இது ஸ்ரீ சிவா மண்டிர் என்று நாங்கள் வச்சு நாங்கள் காரணத்தோடு நாங்கள் இங்கே கோயில் கட்டுவதற்கு அங்கீகாரம் முற்பட்ட பொழுது கோயில் கட்டுவதற்கு அங்கீகாரம் தர மறுத்து விட்டார்கள் உள்ளூராட்சி மன்றத்தினர். அதோடு எங்களுக்கு இங்கே வசிக்கும் மேற்கத்திய இனத்தவர்களும் மற்ற சைவ சமயம் அல்லாதவர்களும் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் நாங்கள் கோயிலண்டு வைத்தால் அதில் பிரச்சனை ஏற்படலாம் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் அதோட டெம்பிள் என்ற வேர்ட் பொதுவில் ஆங்கிலேயரால் கொடுக்கப்பட்ட ஒரு சொல். மண்டீர் என்றது சமஸ்கிருதத்தில் கோவில் என்ற கருத்தப்படுறபடியால் நாங்கள் மண்டீர் என்று. அப்போ தமிழில் இந்த கோயில் இதற்கு என்ன பேர் வைக்கிறோம்? நாங்கள் சிவன் கோயில் என்று தான் தமிழில், மின்டோ சிவன் கோயில் என்று தான் தமிழில் கூறிக்கொள்வது. சிவலிங்கம் தான் முழுமுதற் கடவுளுங்க. அதோடு இங்கே பார்த்துருக்கின்றேன் துர்க்கையம்மன் இருக்கிறார். அதனென்றால் இந்த கோயிலிலே ஒரு சிறப்பு அம்சம் என்னென்றால் பல மொழி பேசுகிறவர்கள், பல இஷ்ட தெய்வங்களை வழிபடுறவர்கள் ஒருமித்து கட்டப்பட்டபடியால் அவர்களுக்கும் நாங்கள் வசதிகள் வழங்க வேண்டும் என்ற இது காரணத்தினால் ராமரை வணங்குறவர்கள் ராமரை வணங்கலாம், துர்க்கையை வணங்குறவர்கள் துர்க்கையை வணங்கலாம், சிவலிங்கத்தை வணங்குறவர்கள் சிவலிங்கத்தை வணங்கலாம், முருகன், பிள்ளையார், நவக்கிரகன் அத்தனையும் வைத்திருக்கிறோம். ஸோ வடநாடும் தென்னாடும் சேர்ந்து சுருக்க சொன்னால் அதுகளால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கின்றதா, நன்மைகள் இருக்கின்றதா? எங்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை. சில நேரம் அவைண்ட வழிபாட்டு முறைகள் சிலதில் சற்று வித்தியாசப்படலாம் என்ற அவர்கள் இந்த சுருவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது சாத்தியமானது அல்ல என்ற பல வர்ணங்களில் அமைக்கப்பட்டபடியால் அவர்கள் அபிஷேகம் அதில் செய்ய மாட்டார். ஆனால் சிவலிங்கத்துக்கு அவர்களும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன் வருவார்கள். மற்ற தெய்வங்களுக்கும் அவசியம் பண்ணுறதுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அதில் நாங்கள் இவ்வளோ காலமும் அப்படி ஒரு பிளவை வராமல் பாதுகாத்து வந்திருக்கின்றோம். வடநாட்டால் அந்த தெய்வங்களின் உருவங்களை தொட்டு கும்பிடும் பழக்கம் நாங்கள் தொடுவதில்லை. அது என்னன்றது சமாளிக்கின்றீர்கள்? அது ஆரம்பத்தில் நாங்கள் சிவலிங்கத்தை மேலுக்கு இருக்கிற அந்த கட்டிடத்தில் வைத்து வணங்கின பொழுது அவர்கள் நாங்களும் எல்லாரும் தொட்டு வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. நாங்கள் ஸ்தாபனம் இது கும்பாபிஷேகம் நடத்தும் பொழுது எங்கள் கோயில் அர்ச்சகர் அவர் வட இந்தியராக இருந்தாலும் கூட அவரும் கும்பாபிஷேகத்துக்கு முதன்மை தாங்கி கும்பாபிஷேகத்தை நடத்திய ராமச்சந்திர ஆத்திரேயரும்
மேலும் கண்டிப்பாக அவர்களிடம் கூறிவிட்டார்கள், பிரதிஷ்டை பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஒரு வாரம் உள்ளுக்கு ஆதிமூலத்துக்குள் செல்ல முடியாது, சுரூபங்களை தொட்டு வணங்கவும் முடியாது. ஆகவே தான் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இதுவரையில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இங்கு சில சமயங்கள் வந்திருக்கின்றேன். வந்து பார்க்கும் பொழுது இந்த அர்ச்சகர் செய்யும் முறைகள் எனக்கு விசேஷமாக நன்றாக பிடித்து கொண்டிருக்கிறது. 108 மந்திரம் சொல்லி மிக திறமையாக செய்கின்றார். எவ்வளோ தூரத்திலிருந்து நான் இங்கே வர வேண்டும், எனக்கு இது ஒரு கவர்ச்சி இங்கு. அது மேலே இப்போ இலங்கையில் போனால் கூட இப்போ எல்லாம் வர்த்தகம் தனமாக மாறிவிட்டபடியால் சில பேர் கவலைப்படுகிறார்கள். அர்ச்சகர்கள் சரியான நேரங்களை ஒதுக்குவதில்லை, ஏதோ கடமைக்கு செய்வதாக சிலர். அப்படி இல்லை, எல்லாரும் சில பேர் அப்படி செய்கிறார்கள். ஆனபடியால் இங்கே வந்த சூழ்நிலையை பார்த்த பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இங்கு வருபவர்கள் குறைவாக இருந்தபடியே இந்த கோயில்களில் எப்படி நீங்கள் வருமானங்கள் சமாளிக்கின்றீர்கள்? அர்ச்சகரை பற்றி சிறப்பாக நீங்கள் கூறியதற்கு நன்றி. அவர் இதுவரை காலமும் சைவ சமய விதிக்கு அமையத்தான் பூசைகள் எல்லாத்தினையும் செய்து வருகின்றார். அதோடு அவரில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்றால், வேறு அர்ச்சகர்கள் இது இப்படி செய்தால் நல்லதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். அதை விட அவருக்கு ஒரு தனிப்பற்று, தான் வடிவாக சகல காரியம் செய்ய வேண்டும் என்றது. நாங்கள் கோயிலில் ஒருவரும் இல்லாட்டியும் கூட அவர் முழு மந்திரமும் சொல்லித்தான் பூசை அபிஷேகம் எல்லாம் செய்து பூசை செய்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனை தரம் இங்கு அபிஷேகம் பூசகம் நடக்குது? பூசை 2 நேரம் நடக்கும், காலையிலையும் மாலையிலையும். அபிஷேகம் நாங்கள் ஒரு முறை காலையில் மாத்திரம்தான் அபிஷேகம் இருந்தது. வெள்ளிக்கிழமையில் யாரும் அபிஷேகம் செய்ய விரும்பினால் நாங்கள் இன்னொரு சிவலிங்கம் வச்சிருக்கிறோம், நாங்கள் முந்தி வணங்கிய சிவலிங்கம், அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம். கோயிலுக்கு வெளியில் நான் பார்த்தேன் விநாயகர், மற்றது முருகன், நவக்கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றன. முருகன் வழிபாடுக்கு இங்கு பல பேர் ஈடுபாடுகிறார்களா, இல்லை சுற்றி முருகனுக்கு போகிறார்களா? இங்கே இருக்கிறவ பெரும்பாலும் இந்த கோயிலைத்தான் ஆதரிக்கிறவர்கள், இங்கே வருவார்கள். தினங்களுக்கு நாங்கள் விசேட பூஜைகள் அத்தனையும் முருகனுக்கோ பிள்ளையாருக்கோ நவக்கிரகத்துக்கு செய்வது வழக்கம். கார்த்திகை தீபம் இந்த முறை தான் நாங்கள் வைக்கிறேன்னு யோசிச்சிருக்கிறோம். அடுத்தது வருமானத்தை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். வருமானம் கடவுளேண்டு இதுவரையில் நாங்கள் குறை என்று சொல்கிறதுக்கு இல்லை. எங்களுக்கு வர்ற வருமானம் கோயிலை நடத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே உள்ளோம். மேலதிகமாக என்று சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் ஆடம்பரமாக எதுவும் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. இந்த கோயில் இப்போ கடன் எதுவும் இருக்கின்றதா? இல்லை. எங்களுக்கு நாங்கள் கும்பாபிஷேக நேரத்தில் கூட ஒரு சில செயற்குழு அங்கத்தவர்கள் வங்கியில் கடன் எடுத்து நாங்கள் முற்றும் முழுதாக இதை செய்து முடித்து தான் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று வற்புறுத்திய பொழுதிலும் நாங்கள் ஒரு சிலர் அதுக்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அந்த நேரத்தில் இருந்த பண கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக செயற்குழு அங்கத்தவர்கள் ஒரு தரம் 5000 தங்களால் இயன்ற கடனுதவி செய்து அதை ஒப்பேற்றி தனதுக்கு பின் கும்பாபிஷேகத்தில் சேர்ந்த பணத்தில் சிலர் அந்த பணத்தை வேணுமென்று பெற்றுக்கொண்டார்கள், சிலர் அப்படியே விட்டுவிட்டார்கள். ஆகவே நாங்கள் கடன் என்று சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் இந்த கோயில் இன்னும் திருப்பணிகளுக்கு பொருள் தேவைப்படுகின்றது. எங்களுக்கு இன்னும் நிறைய வேலைகள் உண்டு. சுத்துமதில் நாங்கள் அமைக்க வேணும். முன்னுக்கு மதிலோ வேலி சிக்காராக நாங்கள் அமைக்க வேண்டும். வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் சரிப்படுத்த வேண்டும். அப்படி பல விஷயங்கள் இன்னும் இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் இன்னும் விமானம் ஆதிமூலத்துக்கு மேலே விமானம் இன்னும் சுப்பமாக கட்டி முடிக்கவில்லை, அதையும் செய்ய வேண்டி இருக்கிறது. மற்றது இங்கு
திருவிழாக்கள் நடப்பதற்கு உங்களுக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஊர்வலம் செய்கிறதுக்கு அதுக்குரிய சுவாமிகள் தேவை. இங்கே அதை காண பார்க்க கிடைக்கல. நாங்கள் இன்னும் உற்சவமூர்த்திகள் இன்னும் தயார்படுத்தவில்லை. காரணம் இப்போ தான் நாங்கள் ஒரு மாதிரி நடக்க துவங்கி இருக்கிறோம். கொஞ்சம் செப்பமாக நடந்ததன் பின் அவற்றை யோசிப்போம் என்று. இந்த கோயில் வித்தியாசமான கோயில், ஒரு நிலத்துக்கு கீழ் அமைந்த மாதிரி குகை கோயில் மாதிரி அமைந்துள்ளது. அந்த சிறப்பை வளர்க்குவீர்களா? அது கற்பக்கிரகம் என்று சொல்லுகிறார்கள். ஆரம்பத்தில் இது ஒரு குகை அமைப்பில் கட்டுவதாகத்தான் தொடங்கினது. பின் காலப்போக்கில் குகையாக கட்டினால் அது கோயிலென்ற ஒரு அமைப்பு வராமட்டிடமே என்றால் இமயமலையிலே குகைகளுக்குள்ளே சுவாமிமார் இருக்கிற அந்த நிலைக்கு ஏற்றால் போல் செய்ய முற்பட்டு நாங்கள். ஆனால் பின் அதை மாற்றி அமைத்து கொஞ்சம் திறந்த அமைப்பாக இருக்கிறதற்காக இருந்தும் அந்த அமைப்பு அப்படியே தான் இருக்கு. நாங்கள் அதை மாற்ற முற்படவில்லை. இப்பொழுது பஜனை ஆரம்பிக்க போன்னு நினைக்கின்றேன். எத்தனை பேர் அதிகமாக வருவார்கள் எனக்கு? பொதுவாக 25-30 பேர் வருவார்கள். காலநிலையை பொறுத்த என்று பார்ப்போம் எத்தனை பேர் வருகிறார்கள் என்று பிறகு கதைப்போம்.